இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், கான் யூனுஸ் பகுதிகளில் ஜனாசாக்களை அடக்குவதற்கு இடமில்லை என்கிற பாரிய கவலைக்குரிய செய்தி வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த போலியோ சொட்டு மருந்துகளை கொடுக்கிறதுக்கு ஏன் இஸ்ரேல் இவ்வளவு ஆர்வப்பட்டு செய்றாங்க? பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினர் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் பீரங்கி நிலைகள், அதே போன்று எதிரிப்படைகளுடைய இராணுவ குவிப்புகள் இருக்கக்கூடிய இடங்களிலும் நாங்கள் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள சில பகுதிகள் பற்றி எரியக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. நிலைமை இப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் யார் லபிட் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். சில நேரங்கள் என்னன்னா இந்த மைண்ட் வாய்ஸ் நினைச்சுக்கிட்டு வெளியில பேசிடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 342வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு வருடங்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் காசாவிலே இருக்கக்கூடிய UNRWA என்கிற ஐநாவினுடைய உதவி மையம் நடத்துகிற பாடசாலையின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்திய பாரிய தாக்குதல்களில் பல சகோதரர்கள் நேற்றே கொல்லப்பட்டிருந்தார்கள், ஷஹீதாகி இருந்தார்கள். அதே நேரத்தில் அந்த பாடசாலை மீதான தாக்குதலுடைய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அப்டேட்ஸ்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 குழந்தைகள் இந்த தாக்குதல்களில் இறந்திருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இன்றைக்கும் 18 மரணங்கள் ஏற்பட்டிருக்கிற மேலதிக தகவல்கள் அங்கே பதிவாகி இருக்கிறது. ஐநாவினுடைய பாடசாலையின் மீதே இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களுக்கு அவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன என்கிற தகவல்களையும் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த விதமான ஒரு பாரிய குண்டைத்தான் அவர்கள் இதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த குண்டுகள் இப்படி விமானத்திலிருந்து போடப்படுகிற குண்டுகளாக இருக்கிறது. இது இலக்கை கரெக்டாக போய் தாக்கக்கூடிய குண்டுகள் என்று சொல்லப்படுகிற குண்டுகளாக இருக்கிறது. அதில் குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வகையான குண்டுகளுக்கு MK84 என்கிற பெயரை தான் வைத்திருக்கிறார்கள். இது 200 பவுண்ட் வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 907 கிலோகிராம், கிலோவில் பார்த்தோம்னா 907 கிலோகிராம்களை கொண்டது. அந்த குண்டு போடப்பட்டால் எப்படியான விளைவு ஏற்படும் என்பதைத்தான் நடந்திருக்கிற விளைவினுடைய புகைப்படத்தை அவர்கள் போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 15 மீட்டர் அளவுக்குண்டான பாரிய ஒரு குழி உருவாகிற அளவுக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த மண்ணுக்குள்ள தான் பல பேர் புதைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலை போன்று இப்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது மவாசி கேம்பினுடைய காட்சியை இவங்க காட்டுறாங்க. இதே நேரத்தில் UNRWA பாடசாலையின் மீதும் இதே போன்ற தாக்குதல்களை தான் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இதனுடைய இந்த குண்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா MK81 என்கிறது முதலாவது அவர்களுடைய தயாரிப்பு. இது 4th ஜெனரேஷன் என்று சொல்வார்கள். 4வது வகையான அமெரிக்காவினுடைய தயாரிப்பாக இது இருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டிணைந்து தயாரிக்கக்கூடிய ஒரு குண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த குண்டுகளை தான் அவர்கள் தற்போது காசாவின் மீது போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். காசாவின் பல பகுதிகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விவகாரம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்தை தாக்குதல் நடத்திவிட்டு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாடசாலை மீதான தாக்குதல், மவாசி கேம்ப் மீதான தாக்குதல்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய தாலல் சுல்தான் படைப்பிரிவை மொத்தமாக அழித்து விட்டோம் என்று ஒரு பீலாவை விட்டிருந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அதையே எடுத்து இந்த பரபரப்பு என்று பேசுகிற ஒண்ணுக்கும் உதவாத குரூப், இஸ்ரேலுக்காக வால் பிடிக்கிற குரூப்பும் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா எடுத்து அதையும் டிஸ்ப்ளே பண்ணி இருந்தாங்க. இந்த நேரத்தில் நீங்க என்ன கவனிக்கணும்னா, உண்மையிலேயே இந்த இடத்தில் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய முகாம் இருந்திருந்தால்,
அந்த இடத்தில் அவர்கள் செயல்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால், இங்க நீங்க பார்க்கலாம் 10 தொடக்கம் 15 மீட்டர் அளவுக்குண்டான பாரிய குழி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று நிறைய குழிகள் இந்த இடத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த எந்த குழிகளுக்குள்ளேயும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுடைய எந்த பங்கர்களும் இருப்பதாக கண்டறியப்படவில்லை. அவங்க அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு குழி ஏற்படுகிற நேரத்தில் அந்த பங்கர்களுடைய ஆழத்துக்கு போறது தான் கஷ்டமாக இருக்குமே தவிர பங்கருடைய வாயில்கள் இதற்குள் சிக்கி இருக்க வேண்டும். மவாசி கேம்ப்லையும் எந்த ஒரு பங்கர்களுடைய வாயில்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கண்டறியவில்லை. அதே நேரத்தில் தற்போது UNRWA பாடசாலை மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களையும் எந்த ஒரு பங்கர்களுடைய வாயில்களையோ பங்கர்களுடைய இடங்களையோ அவர்கள் கண்டறியவில்லை. எனவே அவர்கள் சொல்லி இருப்பது 100% பச்சை பொய்யானது. இதை ஏற்கனவே பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் தன்னுடைய அறிக்கையில் வெளியிட்டும் இருக்கிறார்கள். அப்படியான நேரத்தில் தான் அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய பாடசாலை மீதான தாக்குதல்களில் இதுவரைக்கும் 18 பேர் மேலதிகமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அந்த பாடசாலை மீதான தாக்குதலுடைய அகோரத்தை தான் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வளவு அதிகமான தாக்குதல்கள் இந்த பகுதிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஜெனின் பகுதிகளில், வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே இதுவரைக்கும் அவர்கள் 35,000 பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான நீர்நிலைகளை அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது. ஏன்னா பச்சை தண்ணி கூட கிடைக்காம அந்த மக்கள் சாக வேண்டும், மரணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அநியாயத்தை அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இதனையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அவதானிக்க முடியும். அதே நேரத்தில் துல்கரேம், நூர் ஷம்ஸ் போன்ற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இதுவரைக்கும் 400க்கு மேற்பட்ட வீடுகளை மொத்தமாக அழித்திருக்கிறது. இந்த 3 வீக்குக்குள்ள நடந்த அநியாயங்கள் இதெல்லாம் அதிகமான காலம் எடுத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் கிடையாது. 3 வீக்குக்குள்ள வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் நடந்த தாக்குதல்களுடைய கோரத்தை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க ஒன்று கவனிச்சுக்கிறங்க, என்னன்னா அந்த வெஸ்ட் பேங்க்ல தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பதாக காசாவில் பாரிய தாக்குதல்கள் நடத்தப்படும் போது வெஸ்ட் பேங்கினுடைய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய, அதாவது ஃபத்தாஹ் அமைப்பினுடைய மஹ்மூத் அப்பாஸ் உள்ளிட்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கை கட்டி பார்த்து கொண்டிருந்தாங்க. அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. முழுக்க அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுக்கு எதிராக இருந்தார்கள். தற்போதைய நிலை எப்படி மாறி இருக்கிறது என்றால், காசாவிலிருந்து தற்போது வெஸ்ட் பேங்க்லையும் அதே அளவுக்கு உண்டான தாக்குதல்களை அவர்கள் நடத்த துணிந்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்கக்கூடிய விவகாரமாக மாறி இருக்கிற அதே நேரத்தில் 40க்கு மேற்பட்ட சகோதரர்கள் இன்றைக்கு மேற்கு கரை பகுதிகளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய 2 சகோதரிகள், இவங்க 2 பேரும் முஸ்லிம்ஸ் கிடையாது, பிளஸ் அரப்ஸும் கிடையாது. இவங்க 2 பேருமே அமெரிக்காவினுடைய பிரஜைகள், ஆங்கில மொழி பேசக்கூடிய பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது இந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கிறார்கள். பங்கெடுக்கும் போது இந்த கூஃபியாவை அணிந்து கொண்டு பங்கெடுக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும் இந்த Dress, இதுக்கு சொல்றது கூஃபியா என்று சொல்லுவாங்க. இந்த Dress எதுக்கு ஃபேமஸ்னா காசா, பாலஸ்தீனத்துக்கு ஃபேமஸ் ஆனது. பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க தான் உலகம் முழுவதும் இந்த அடையாளம் போடப்பட்டால் அவங்க பாலஸ்தீன ஆதரவாளர்கள் என்று நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இதை அரப்ஸை பொறுத்தவரையில், சவுதி மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய அரபிகளை பொறுத்தவரையில் அவங்க இந்த விதமான கூஃபியாக்களை அணிய மாட்டார்கள். இந்த கூஃபியா அணிஞ்சாங்கன்னு சொன்னாலே அவர்கள் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் காசாவுக்குள்ள மிகப்பெரிய கூஃபியா ஃபேக்டரியும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நாம் ஏழவே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். இந்த 2 கூஃபியாவை அணிந்து கொண்டு இந்த 2 சகோதரிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருந்தார்கள். இந்த 2 பேர் மீதும் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு கூஃபியாவை அணிந்து கொண்டு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் என்று. இவர்கள் 2 பேருடைய ஜாபையும் அவங்க பறித்திருக்கிறார்கள், வேலை பறிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸினுடைய செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மெல்பர்ன் நகரில் ஆஸ்திரேலியாவில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. கடந்த 2 நாட்களாக நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. அது ஏன் மெல்பர்ன்ல இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது சொல்லி பார்த்தீங்கன்னா, காசாவில் பாரிய யுத்தம் நடைபெற்று வரும்போது மெல்பர்ன் நகரத்தில் ஆயுத கண்காட்சியும் ஆயுத விற்பனையும் நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் ஆஸ்திரேலியாவில் தான் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது. இந்த கண்காட்சிக்கு இஸ்ரேலை அழைக்க கூடாது என்று அங்கிருக்கக்கூடிய பல பேரும் கோரிக்கை விடுத்தும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கும் அனுமதி கொடுத்து இஸ்ரேலிய ஆயுதங்களும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலும் அங்கே அவர்களுடைய
அவர்களுக்குரிய காட்சியகங்களை அமைத்திருக்கிறார்கள். அதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு 2 நாட்களாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 1500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கெடுத்ததாக சொல்லப்படுகிற அதே நேரம் 18க்கு மேற்பட்ட ஆஸ்திரேலிய போலீசார் காயமடைந்திருக்கிறார்கள் ஏற்பட்ட வன்முறையில். அதே நேரத்தில் 20க்கு மேற்பட்ட ஏற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டம், இப்படியான ஒரு சம்பவம் மெல்பர்ன்ல இதுதான் முதல் தடவையாக நடந்திருக்கிறது என்கிற செய்திகளும் சொல்லப்படுகிற அதே நேரம் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய சகோதரர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் இஸ்ரேல் உடனடியாக இந்த கண்காட்சியிலிருந்து வெளியேற வேண்டும், ஆஸ்திரேலியா அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும். காரணம் என்னன்னா, காசாவுக்குள் இவ்வளவு அநியாயங்களை செய்யக்கூடியவர்கள், அப்பாவிகளை கொன்று குவிக்கக்கூடியவர்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இடம் கொடுக்க முடியாது என்பதுதான் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம். அப்படி முடிகிற விஷயம் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்னன்னா, இந்த வார் ஆரம்பித்ததுல இருந்து பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளங்கள் பல நாடுகளிலும் உருவாகியது மட்டுமல்லாமல், ஏன் இந்த அப்பாவிகள் மீது இவ்வளவு கொடூரத்தை, வன்மத்தை அங்க இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகள், யூதர்கள் கக்குகிறார்கள் என்கிற கேள்விக்கு பதில் தேடிய பல சகோதர சகோதரிகள் இஸ்லாத்தை நோக்கி வருகிற காட்சிகளை நியூயார்க் டைம்ஸ் மட்டுமல்ல, கார்டியன் உள்ளிட்ட பல பத்திரிகைகள் அவ்வப்போது வெளியிட்டு வருகிற காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த அநியாயத்தை செய்கிறாங்களே, அப்படிக்கு அவர்கள் செய்த குற்றம் என்னன்னு சொன்னா ஒரு குற்றம் கிடையாது. அவங்க முஸ்லிம்களாக இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த பூமி பாலஸ்தீன மக்களுக்குரிய பூமி. அதை அபகரித்து வைத்துக் கொண்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை பறிக்க வேண்டும், அதற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இப்படியான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது என்பதை அவதானிக்கக்கூடியவர்கள் தான் குர்ஆனின் பக்கமும் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மத தத்துவங்களின் பக்கமும் விரைந்து வருகிறார்கள் என்கிற செய்திகளை பல பத்திரிகைகள் தற்போதும் சொல்லி வருகிற காட்சிகளை நாம் அவதானிக்க முடியும். இப்படி ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, எந்த நாடுகளில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டாலும் கண்டிப்பாக இதிலே பாரிய மறுமலர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், இங்க நீங்க பார்க்கலாம், காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி சிறுவர்களுக்கு புதிய கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் உருவாக்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா பாடங்களை நடத்தி கொண்டிருக்காங்க. ஒரு வருஷமாக அவங்களுக்கு ஸ்கூல் கிடையாதுன்னும் போது அவர்களுக்கான பாடங்கள் ஒவ்வொரு பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டுகளால் அடித்து நொறுக்கப்பட்ட இடங்களை கிளாஸ் ரூம் மாதிரி பண்ணி என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கான இந்த பாடங்களை நடத்துறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், அந்த பிள்ளைகள் என்ன படிக்க வருகிற காட்சி, இதெல்லாமே உடைஞ்சு போன காசாவினுடைய காட்சிகள் இருக்கிறது. அந்த காட்சிகளுக்குள்ள இந்த மக்கள், இந்த பிள்ளைகள் வருகிறார்கள். எவ்வளவு ஒரு மன உறுதி இருந்தால் அந்த பிள்ளைகள் இதுகளில் பங்கெடுப்பாங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த செய்தியை நம்ம உங்களுக்கு கொண்டு வர்றோம். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நேரம் யார் மரணிப்பார் என்பதை மரணங்களை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக காசாவினுடைய சமூகம் இருக்கும்போது கல்விக்கு அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன என்பதை இலங்கை இந்திய முஸ்லிம்கள் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இலங்கை இந்திய சிறுபான்மை சமூகமாக நாம் அதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு குண்டு தாக்குதல்களை உயிர் படைச்சா போதும், ஏதாவது சாப்பிட கிடைச்சா போதும், கொஞ்சம் மருந்து கிடைச்சா போதும் என்றுதான் நாம் அத்தனை பேரும் நினைக்க தோன்றுகிற அதே நேரத்தில் எங்களுக்கு படிப்பு கிடைக்க வேண்டும் என்று மரண தருவாயில் நின்று கொண்டு கூட மரணத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட இங்கிருக்கக்கூடிய பிள்ளைகளும் அங்கிருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அங்கிருக்கக்கூடிய சமூகமும் எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு தூரம் கல்வியை நேசிக்கிறார்கள் என்பதை புரிய வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளாக அமைதியாக இருந்த பாலஸ்தீன அரசாங்கம் திடீரென இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இன்றைக்கு 1 வருடமாக அவர்களோடு முட்டி மோதிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் வேறு எந்த நாடுகளும் அல்ல, அவர்களே அவர்களுடைய சொந்த மூளையையும் அவர்களுடைய அறிவுகளையும் பயன்படுத்தி உருவாக்கி கொண்ட எதிர்வினை தாக்குதல்கள் தான். எனவே அவர்கள் தங்களுடைய கல்வியை நம்பி இருக்கிறார்கள், தங்களுடைய படிப்பை நம்பி இருக்கிறார்கள். அதனால் தான் கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். எனவே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சமூகமாக நாமும் எப்பொழுதும் மாற வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான சான்றாக இருக்கிறது. அடுத்த நிமிடம் மரணம் ஏற்படலாம் என்று இருக்கும் போது கூட மகிழ்ச்சியாக வந்து அந்த குழந்தைகள் பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகளில் பங்கெடுக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. எங்களுக்கு அந்த வளம் இல்லை, இந்த வளம் இல்லை, நாங்கள் எப்படி படிப்பது என்றெல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய மக்களுக்கு மத்தியில் எந்த வளமும் இல்லாட்டியும் நாங்கள் படிப்போம், எங்கள் கல்வியை தேடுவோம் என்கிற இவர்களுடைய உறுதி பாராட்டுக்குரியது, மரியாதைக்குரியது, கௌரவத்திற்குரியது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உலகத்திலேயே கல்விக்கு இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவத்தை போன்று யாரும் கொடுத்திருக்க மாட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன்மையாக
இறக்கப்பட்ட திருமறை வசனமே இக்ரா, படிப்பீராக, கல்வியை தேடுவீராக என்பதுதான் முதன்மையாகவே இறக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அவ்வளவு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த மார்க்கம் என்கிற காரணமும் இவர்களுடைய இந்த தேடலுக்கான அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நிலைமை இப்படி இருக்கும் போது நாளைய தினம் இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற நேரத்தில் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமையிலும் ஜுமா தொழுகைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்களை தடுக்கிற, அவர்களை வரவிடாமல் செய்கிற பல காரியங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்தில் இருக்கக்கூடிய பல வாயில்கள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. இந்த கேட் நம்பர் 8 மாத்திரம்தான் திறக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நமக்கு தெரியும் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களை மாத்திரம்தான் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் அனுமதிப்பார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கும் யூதர்களுடைய ஒரு குழு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்து இஸ்லாமியர்களுடைய தொழுகை பகுதிகளில் அநியாயம் செய்திருக்கிறார்கள், தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், அவர்களுடைய மத கடமைகளை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அவங்க இப்படி ஒரு வீடியோவை பரப்பி பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இது கிராபிக்ஸ் செய்யப்பட்ட ஒரு வீடியோ தான். மஸ்ஜிதுல் அக்ஸா தீ வைத்து எரிக்கப்படுவதை போன்ற ஒரு கிராபிக்ஸ் வீடியோவை இஸ்ரேல் முழுவதும் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, பரப்பி கொண்டிருக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னா இதை பரப்பும் போதே அந்த யூதர்கள் குழு எப்படி பரப்புறாங்கன்னா விரைவில் இது நடக்கும் என்று பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவை தீ வைத்து எரிக்கிற ஒரு திட்டத்தை ஜியோனிஸ்டுகள் தீட்டி இருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் தீ வைக்கிற ஒரு அவலட்சணமான காரியத்தை அவர்கள் செய்வதற்கு துணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதனூடாக வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஜதீத், அதே போன்று மற்றும் பல சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்திகளை எச்சரிக்கையோடு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்திகளையும் இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். முஸ்லிம்களுடைய 3வது புனித தலமாக இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவை எப்படியாவது அழிக்க வேண்டும், அதை தீ வைத்து எரிக்க வேண்டும், அந்த இடத்திலே அவர்களுக்கு தேவையான ஒரு மதத்தலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஜோர்தானுடைய கட்டுப்பாட்டில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வக்ஃப் வாரியத்தை ஜோர்தான் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்த செய்திகளாக இருந்தாலும் இதுவரைக்கும் இந்த விவகாரத்துக்கு ஜோர்தான் வாய் திறக்கவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய பாதுகாப்புக்காகவும், பாலஸ்தீன மக்களுடைய பாதுகாப்புக்காகவும், ஜெனின் உள்ளிட்ட வெஸ்ட் பேங்க் மக்களுடைய பாதுகாப்புக்காகவும், அனைத்து அப்பாவிகளுடைய பாதுகாப்புக்காகவும் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிற நேரம் வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம். உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிவாயலுக்கு தயவு செய்து சொல்லி அங்கிருக்கக்கூடிய ஆலிம்கள் மூலமாக ஜுமா தொழுகையிலும் குனூத்து நாசிலாவை ஓதுங்கள், அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த மக்களுக்காக கையேந்துங்கள் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், கான் யூனிஸ் பகுதிகளில் ஜனாசாக்களை அடக்குவதற்கு இடமில்லை என்கிற பாரிய கவலைக்குரிய செய்தி வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் நூற்றுக்கணக்கான ஜனாசாக்கள் வந்து அடைகிற காரணத்தினால ஜனாசாக்கள் விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களை அடக்குவதற்கு இடமில்லாமல் ஏற்கனவே அடக்கிய இடங்களில் மீண்டும் ஒரு கபருக்குள் இன்னொரு ஜனாசாவை அடக்கும் விதமாக நாங்கள் அடக்க பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று கான் யூனிஸில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கவலையை உண்டாக்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் காண முடிகிறது. நிலைமை இப்படி இருக்கும் போதுதான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் மீண்டும் அவர்களுடைய உக்கிரமான பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிற அதே நேரம் நார்த் காசாவில் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கிற காரியங்கள் தற்போதும் நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த போலியோ சொட்டு மருந்துகளை கொடுக்கிறதுக்கு ஏன் இஸ்ரேல் இவ்வளவு ஆர்வப்பட்டு செய்கிறாங்க என்கிற ஒரு கேள்வியை பல பேரும் எழுப்பியிருந்தாங்க. குறிப்பாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள் மீது கொண்ட பாசத்தினால போலியோ சொட்டு மருந்து வழங்குகிற காரியத்திற்காக ஏற்பாடு செய்யவில்லை. இந்த போலியோ காசா பகுதிகளில் இருந்து வெஸ்ட் பேங்க் பகுதிகளுக்கு மாறி அதில் இருந்து இஸ்ரேலுக்குள்ளே பரவிவிடக் கூடாது என்பதில் தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். ஏன்னா இது இஸ்ரேலுக்குள்ள பரவிச்சுன்னு சொன்னால் அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய்விடும். அதனால் தங்களுடைய மக்கள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக உடனடியாக காசாவுக்குள்ள இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதற்கு ஐநாவுக்கும் அதே போன்று WHO-வுக்கும் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்கிற சூட்சுமத்தையும் நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் குழு ரஃபா உள்ளிட்ட பகுதிகளில் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி இருப்பதான செய்திகளை அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற ஒரு முக்கியமான செய்திதான், லெபனானில் இருந்து பாலஸ்தீன விடுதலை இயக்கம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. வலமல காசாவுக்குள்ள இருந்து அவங்க தாக்குதல்களை நடத்துவாங்க. லெபனான்லையும் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய குழுக்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். லெபனானில் தனி
தனியாக லெபனானிய போராளி குழுக்கள் இருக்கிறார்கள். அவருடைய பெயர்களை எல்லாம் நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது என்கிற இக்கட்டு இருப்பதும் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான நேரத்தில் இந்த லெபனான்ல இருந்து பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினர் இன்றைக்கு ஒரே நேரத்தில் 30க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கலீலி, அப்பர் கலீலி பகுதிகளில் இருக்கக்கூடிய கர்பத் மார் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ தளத்தின் மீது பாரிய தாக்குதல்களாக இது உருவெடுத்திருக்கிறது என்கிற செய்திகளோடு, அதாவது மேற்கு படை தலைமையகம் இஸ்ரேலுடைய 300வது மேற்கு படை தலைமையகத்தின் மீதும் இன்றைக்கு குண்டு வீசி தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினர் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் பீரங்கி நிலைகள், அதே போன்று எதிரிப்படைகளுடைய ராணுவ குவிப்புகள் இருக்கக்கூடிய இடங்களிலும் நாங்கள் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள சில பகுதிகள் பற்றி எறியக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ. இதில் முன்பகுதியில் நம்ம காட்ட முடியாத ஆயுதங்களுடைய காட்சிகள் காட்டப்படுகிறதுனால இந்த பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஊடுருவி ஆய்வு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ட்ரோனை அவர்கள் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கீழே இறக்கி இருக்கிறார்கள், கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு வீடியோவாக. அதே நேரத்தில் நீங்க இங்க பார்க்கலாம், லெபனான்ல இருக்கக்கூடிய குழுவினர் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகளுடைய வீடியோக்களை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு நீண்ட வீடியோவாக இது இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அவர்களுடைய ட்ரோன் போய் இந்த இடத்துல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிற காட்சிகள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்க. இந்த வீடியோ மொத்தமாக நம்ம ஒளிபரப்ப முடியாது. இதனுடைய ஒரிஜினல் வீடியோவை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் சென்று பார்த்து கொள்ள முடியும். இந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினர் லெபனான்ல இருந்து நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலுக்குள் இஸ்ரேலுடைய பகுதிகள் பற்றி எரிகிற காட்சிகள் தான் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோக்களை இன்றைக்கு இஸ்ரேலிய ஹயோம் நியூஸ் உள்ளிட்ட செய்தித்தளங்கள் கூட இந்த வீடியோவை பகிர்ந்திருக்கிற காட்சிகளையும் நாம் அவதானிக்க முடிகிறது. இப்படி இன்றைக்கு பலவிதமான தாக்குதல்களை லெபனானுக்குள்ள இருந்து இஸ்ரேலை நோக்கி தாக்கி இருக்கிறது பாலஸ்தீன சுதந்திர விடுதலை இயக்கங்கள் என்கிற செய்திகளோடு நூற்றுக்கணக்கான வாகனங்களை முழுமையாகவோ அல்லது மொத்தமாகவோ அழித்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு 30 ஏவுகணை தாக்குதல் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பத்ர் என்கிற வகையான ஏவுகணை தாக்குதல்களை தான் அவர்கள் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த பத்தி எறிகிற காட்சிகளை நம்ம பார்த்தாலே தெரியுது, அவர்களுடைய அயன்டோம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி, அதனால் தடுக்க முடியாத நிலையில் தான் இந்த அழிவுகளை அவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நிலைமை இப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் யார் லபிட் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். சில நேரங்களில் என்னன்னா இந்த மைண்ட் வாய்ஸ் நினைச்சுக்கிட்டு வெளியில பேசிடுவாங்க, உள்ளுக்குள்ள பேசுகிறவன் நினைச்சுக்கிட்டு மைக்ல பேசிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலை இன்றைக்கு யாரி லாபிட்டும் சொல்லி இருக்கிறார். அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த யுத்தத்தில் நாம் தோல்வி அடைந்து விட்டோம், தோல்வி அடைந்து விட்டோம், தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை சொல்லுகிற அவர், குறிப்பாக இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் இஸ்ரேலிய ராணுவத்தின் மிக முக்கியமான 12 பட்டாலியன்களை மொத்தமாக இழந்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார். 12 பட்டாலியன்களை இஸ்ரேல் இழக்கிற இது வந்து குறைந்த மதிப்பீட்டோடு தான் அவர் சொல்லுவாருங்கிறது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். 12 சொல்றாருன்னா ஒரு 200 நம்ம கணக்கு வச்சுக்கிறேன். ஆனா 12 வச்சுக்கிட்டா கூட 12 இஸ்ரேலிய பட்டாலியன்களை அழிக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு வேலை கிடையாது. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய 12 பட்டாலியன்களை அழித்தது அமெரிக்காவினுடைய போர்சஸோ, பிரிட்டிஷாருடைய போர்சஸோ, சவுதி அரேபியாவினுடைய போர்சஸோ, ஈரானுடைய ஐஆர்ஜிசியோ கிடையாது. இந்த அழிவை உண்டாக்கியது பாலஸ்தீன சுதந்திர ராணுவம். எனவே பாலஸ்தீன சுதந்திர ராணுவமா இஸ்ரேலிய ராணுவமா என்றால் உண்மையில் பலம் மிக்கவர்கள் பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தை சேர்ந்தவர்கள் தான். வான் ரீதியான விமானப்படைகள் அவர்களிடத்தில் இல்லை, கடல் படைகள் அவர்களிடத்தில் இல்லை. ஆனாலும் இஸ்ரேலை ஒரு வருடமாக ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், நகர முடியாமல் இருக்கிறார்கள். 12 பட்டாலியன்களை நாம் மொத்தமாக இழந்திருக்கிறோம் என்று இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி
புரட்சி தலைவரே தலையில் கை வைத்துக் கொண்டு தகவல் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தங்கிக் கொண்டிருந்த பயாத் பிளீடா என்கிற ராணுவ தளத்தின் மீது அதிகாலை 1 மணிக்கு நாங்கள் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று லெபனானுடைய ஆயுத பிரிவு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த செய்தி தொடர்பாக இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அறிவித்தல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அறிவிக்கவில்லை என்கிற செய்திகளையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவைகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு தொடர்ந்து பரவி வருகிற 2 பொய்யான தகவல்களுக்கான விளக்கங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு வீடியோ தொடர்ந்து எனக்கே ஒரு நூற்றுக்கணக்கான பேர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இந்த விளக்கத்தில் சொல்லணும்னு பலமுறை நினைச்சது தான் மிஸ் ஆகி போனது. இப்படியான ஒரு வீடியோவை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு கப்பனை வச்சுக்கிட்டு மண்ணில் தோண்டும் போது தண்ணீர் வந்து கொண்டிருக்கும். இந்த தண்ணீரை வருகிறத வச்சு என்ன கதையை சொல்லுவாங்கன்னு சொன்னா, இது காசாவுக்குள்ள தண்ணீரை அனுப்பாம இருக்கிறாங்க இஸ்ரேல். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வினுடைய அருளால பரக்கத்து எப்படி கிடைக்குதுன்னு சொன்னா, தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணி வந்துகிட்டு இருக்குது. அப்படி ஒரு செய்தி அங்க நடந்துகிட்டு இருக்குது. இது அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம் என்று இந்த வீடியோவை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த மாதிரியான வீடியோக்களை பரப்புறதினூடாக இஸ்லாத்திற்கு நலவு சேரும் அல்லது காசாவுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது பிழையான ஒரு முன்னுதாரணமாக போய்விடும். அல்லாஹ்வினுடைய அருள் என்பது பார்த்தாலே கண்ணுக்கு முன்னாடி புரியக்கூடிய விவகாரங்களாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் எதில் அதிகமாக பரவும்னா ட்விட்டர்ல தான் பரவும். எக்ஸ் பேஜ் இருக்குதுல்ல, அதுல தான் பரவும். ஏன்னா அதுல இந்த எலான் மாஸ்கை பொறுத்தவரை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை குறைச்சி வச்சிருக்கிறாரு. இருக்கிற எல்லா பலாய் முசீபத்தையும் அதில் பரப்ப முடியும், யாரும் தடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவர் அதை வச்சிருக்கிறாரு. அதனால தான் இப்போ இந்த வெனிசுவேலாவில் நடக்கக்கூடிய கலவரங்களுக்கு கூட எலான் மாஸ்க் தான் காரணம்னு சுப்ரீம் கோர்ட்லயே மனு போட்டு தற்போது வெனிசுவேலாவில் ட்விட்டரை எல்லாம் தடைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த காரணங்களால தான். ஏன்னா எந்த வீடியோ வேணாலும் ட்விட்டர்ல போட முடியும். அந்த மாதிரி அவர் அந்த ஓப்பன் ஸ்பேஸை கொடுத்து வச்சிருக்கிறாரு. எப்படி டெலிகிராம் ஓப்பனாக இருக்குதோ அது மாதிரி இருக்கக்கூடியதான் எலான் மாஸ்கினுடைய ட்விட்டராக இருக்கிறது. ஆனா டெலிகிராமினுடைய ஓனரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ட்விட்டருடைய ஓனரை வச்சிருக்கிறாங்க என்று கேட்டால் நாங்கள் எது செஞ்சாலும் ரஷ்யா செய்யக்கூடாது, நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் அமெரிக்கன்ஸ்ங்கிறதுக்கு அது ஒரு ஆதாரம். அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த இடத்துல நீங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா, இந்த விவகாரம் எங்க நடந்தது, காசாவில் நடந்ததா என்று சொன்னால், காசாவில் இது நடந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் எங்கே நீங்க பார்க்க முடியாது. எந்த ஒரு சர்வதேச ஊடகங்களும் நிரூபிக்க முடியுமான எந்த ஊடகங்களும் இப்படி ஒரு செய்தியை வெளியிடல. இது நான் சொன்ன மாதிரி ட்விட்டர்ல வாட்ஸ்அப்ல பரவக்கூடிய ஒரு வீடியோ. ரெண்டாவது, இது அந்த ஆடியோவில் சொல்லப்படுற மாதிரி உண்மையிலேயே நல்ல தண்ணி தான் என்பதற்கான எந்த ப்ரூஃபையும் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. மூன்றாவது விவகாரம் என்னன்னா, எந்த கடற்கரையில் போய் இப்படி தோண்டினாலும் தண்ணி வரும்ங்கிறது சாதாரணமான ஒரு லாஜிக்கலியான ஒரு அறிவு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதை இங்க போய் நீங்க கோல் ஃபேஸ்ல தோண்டினாலும் வரும், மெரினாவில் போய் தோண்டினாலும் வரும், எங்க போய் கன்னியாகுமரியில் இருக்கிற கடற்கரையில் போய் தோண்டினாலும் இந்த மாதிரி வரும். கடற்கரையில் மட்டுமில்ல, குளத்துக்கரையில், ஆத்துக்கரையில் எங்க தோண்டினாலும் இது மாதிரி வரும். இந்த மாதிரியான செய்திகளை வைத்துக்கொண்டு பார்த்தீர்களா இது பெரிய அற்புதம் என்று பரப்பினீங்கன்னு சொன்னா, சில செய்திகளை பரப்புவாங்கல்ல, ருக்கு மரம் வந்து ருக்கு செய்து பாருங்க அப்படி பரப்புவாங்க. இதனால என்ன நலவை நம்ம எதிர்பார்க்கிறோம்? இது எப்படி அற்புதம் என்று சொல்லி நிறுவ வர்றோம்? அற்புதம் என்பது குர்ஆனை காட்டுங்கள், அது அற்புதம். நான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதம் வழங்கப்பட்டது. எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருமறை குர்ஆன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழியாக இருக்கிறது. ஜம்ஸம் பத்தி பேசுங்க, அற்புதமான விஷயங்கள் தான். இப்படி மனித உடல் அமைப்பை பத்தி பேசுங்க, அற்புதமான விஷயங்கள். எது அற்புதமோ அந்த அற்புதத்தை பத்தி தான் நம்ம பேசணுமே தவிர எதெல்லாம் சும்மா வருகிற செய்திகளை எல்லாம் எடுத்து பரப்பிக்கிட்டு நம்ம ரசனை கொள்றதுனால எந்த நலவும் யாருக்கும் ஏற்பட போவதில்லை. அதே மாதிரி என்னன்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க, அப்படியே ஒரு மனுஷன் அத்தையாத்துல இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஒரு 3 கல்லு அதை அப்படி ஜூம் பண்ணி பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்றை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமுங்க. எதை நம்ம இப்படி பார்த்தாலும் அது அந்த மாதிரி இருக்கு. நம்ம கற்பனை பண்ணுகிற விதமாகவே அதை நம்ம அமைச்சுக்கிற முடியும். இதையெல்லாம் வச்சு அற்புதம் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த செய்திக்கும் காசாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பரப்புறாங்க. அந்த வீடியோவை நான் இதில் டிஸ்பிளே பண்ண முடியாது. டிஸ்பிளே பண்ணினாலே யூடியூபுக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும். ஏன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய பாரதூரமான ஒரு வீடியோ அதை இன்னைக்கு பரப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனுடைய
அதனுடைய ஒரு புகைப்படம் ஸ்கிரீன்ஷாட்டை நான் காட்டுறேன். இதுதான் அந்த ஸ்கிரீன்ஷாட். அதாவது ஒரு ஜனாசாவை தூக்கிக்கிட்டு வருகிற காட்சி அதில் இடம்பெறும். அந்த ஜனாசாவை தூக்கிக்கிட்டு வரும்போது ஒரு பாம் வந்து பிளாஸ்ட் ஆகும், வெடிச்சு செதறுகிற காட்சி வரும். இதை எப்படி பரப்புறாங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் வந்து கொல்லப்பட்ட, இஸ்ரேல் குண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு பாலஸ்தீன சகோதரருடைய உடலை வந்து இஸ்ரேல் எடுத்துக்கிட்டு போய் இஸ்ரேலில் வச்சு அதுக்கு அந்த பாம் எல்லாம் செட் பண்ணி ஜனாசாவை கொடுத்து விட்டாங்க. அந்த ஜனாசாவை தூக்கிக்கிட்டு போகும்போது வெடிச்சு செதறுகிற காட்சியை நீங்க பாருங்க. இவ்வளவு அநியாயமாக, இதை விட பெரிய அநியாயம் காசாவில் நடந்துகிட்டு இருக்குது. அதை நீங்க சொல்லணும், அதுதான் அநியாயம். இது அநியாயம் தான். ஆனா இது எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, இஸ்ரேலில் நடந்ததா காசாவில் நடந்ததாங்கிறத பார்க்கணுமா இல்லையா? இந்த சம்பவம் என்ன நடந்தது என்பதற்கு முன்பதாக இதை விட மனித உடல்கள், மனித உறுப்புகள் அங்கே திருடப்படுகிறது. பச்சையாக மக்களை எரித்து கொள்கிறார்கள். இன்றைக்கு 343 நாட்களாக நம்ம எவ்வளவு தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையான தகவல்களை சொல்லி அந்த மக்களுக்கான அனுதாப அலைகளை நாம் உண்டாக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி செய்திகளை சொல்றதுனால அனுதாப அலை உண்டாகுமா? இந்த செய்திகள் இன்றைக்கு பரப்பப்படும் போது நீங்க கூகுளில் போய் சாதாரணமாக தேடினாலே இதெல்லாம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தேடி பார்க்கும்போது இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து NBC நியூஸ் போட்ட ஒரு செய்தி. இது எப்போ போடுறாங்கன்னா 2012 இந்த செய்தி சம்பந்தமாக அவங்க விளக்கம் போடுறாங்க. இப்போ நம்ம 2024 முடிய போகுது. 2012 ஜூலை மாதம் 2ஆம் தேதி அவங்க போட்ட வீடியோ. அந்த வீடியோ இது என்னன்னா, சிரியாவில் நடந்த ஒரு விவகாரம். சிரியாவில் ஒருவர் கொல்லப்படுகிறார். அவர் வந்து தற்கொலை தாக்குதல் நடத்த வந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் கொல்லப்பட்டதோடு அவரை ஷூட் பண்ணி கொள்றாங்க. ஷூட் பண்ணப்பட்டதோடு அவர் உடலை தூக்கிக்கிட்டு மக்கள் போறதாகவும், போகும்போது அவர் தற்கொலைக்காக ரெடி பண்ணி கொண்டு போயிருந்த அந்த அங்கில இருந்த பாம் வெடிச்சுத்தான் இந்த சம்பவம் நடந்ததாக 2012 தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அப்பொழுதே இந்த செய்திகள் வந்திருக்கிறது. உண்மையிலேயே அவர் தற்கொலை செய்ய போனவரா, இந்த உண்மையிலே அவங்க சொல்ற மாதிரி தான் அந்த குண்டு வெடிச்சதாங்கிறதை எல்லாம் நமக்கு துல்லியமாக கண்டறிய முடியல. ஆனால் இது 2012 நடைபெற்ற சம்பவம், சிரியாவில் தான் இது நடைபெற்ற சம்பவம் என்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் தொடர்பாக தி பிரிண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி 2019 அவங்க இதை சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, பிரிண்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா 2019 ஜூன் 15 இந்த வீடியோ பரவுது. இதே மாதிரி அவங்களே சொல்றாங்க என்னன்னு கேட்டா, இந்த வீடியோ அதாவது பொமர் உடலை தூக்கிக்கிட்டு போகும்போது அதுக்கு இஸ்ரேல் குண்டுகளை வச்சு இப்படி பரப்பிச்சுன்னு சொல்லி இதே கதை, சேம் கதை. எப்ப இவன் போடுறான்னு சொன்னா 2019 போடுறான். இப்படி பரப்பப்படுது, இது ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க இங்க பார்க்கலாம், ஆல்ட் நியூஸ் போட்டிருக்கக்கூடிய செய்தி. அவங்களும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதே வீடியோ நீங்க எந்த வீடியோவை பரப்புறாங்களோ அந்த வீடியோ இதுல இருக்கிறத பார்க்கலாம். அவங்க இதை 2019 இது பரப்பப்படுகிற செய்தி, இந்த செய்தி தான், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போட்டிருக்காங்க. திருப்பி 2024 பரவிக்கிட்டு இருக்குது. 2024 இதே வீடியோ பரவுது. எப்படி பரவுதுன்னு சொன்னா, இஸ்ரேல் இப்படி ஒருத்தரை கொண்டு போய் பாம்ஸ் எல்லாம் செட் பண்ணி அனுப்பி வச்சிருந்தாங்க. ஜனாசாவை தூக்கிக்கிட்டு போகும்போது அப்படி வெடிச்சு செதறிச்சு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த வீடியோவை நான் திரும்ப திரும்ப பிளே பண்ணி பார்த்ததுல அதுல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு செய்தி, யாரு சரி அதுல இருக்கக்கூடிய ஒருத்தர் அமெரிக்காவுக்கு எதிராக கூக்குரல் இடுவது போன்ற செய்திகள் வருகிறது. ஏன்னா சிரியாவில் இந்த நேரத்தில் அந்த சம்பவம் நடக்கும்போது அமெரிக்கா தான் அங்க வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனவே இது அமெரிக்கா சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. காசாவில் இதை விட பெரிய அநியாயம், வெஸ்ட் பேங்க்ல இதை விட அகோரமான அநியாயங்களை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் எது அநியாயமாக யதார்த்தமாக நடக்கிறதோ அதை சொல்லும் போதுதான் அவர்கள் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு அது நீதியாக அமையுமே தவிர இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நம்ம பரப்பப்படும்போது சாதாரணமாக ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு ஆதரவாக காசாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, நீங்க இப்படி தாண்டா, இஸ்ரேல் எந்த அநியாயமும் பண்ணல, நீங்க தான் பொய்யா பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இது இந்த டேட்ல நடந்தது என்றெல்லாம் இதை திசை திருப்புவதற்கு வாய்ப்பாக இருக்கும். சகோதரர்களே, கஃபாபில் மரி கதிபன் ஐயோ ஹதீஸ பிகுல்லி மா சமி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவர் கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புவதே அவர் பொய்யர் என்பதற்கான ஆதாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த செய்தி வந்தாலும் உடனே பரப்பிடாதீங்க. அது சரியா பிழையா, உண்மையா பொய்யா, ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கூகுளில் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே அதனுடைய முழு விவரம் வந்துடும். அப்படி இல்லாம வந்துருச்சு காசாவுக்கு நம்ம ஆதரவாக இருக்கிறோம்ங்கிறதுக்காக வர்ற செய்தியெல்லாம் உண்மை போய் பார்க்காம பரப்பிட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக அது நம்முடைய இந்த ஜனநாயக போராட்டத்திற்கு எதிராக அமைந்து
வந்துவிடும். அப்படியான ஒரு காரியத்தை நாம் செய்து அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கிவிடக் கூடாது. எனவே இந்த 2 செய்திக்குரிய விளக்கமும் இதுதான் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற சுதந்திரமானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து முன்வைத்து வாருங்கள். குனூத்துன் நாசிலாவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் எதிராக தொடர்ந்து ஓதி வாருங்கள். ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்கு குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு நாம் குரல் எழுப்புகிற கட்டாய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது என்பதையும் சொல்லி, தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடும் பிரார்த்தனைகளோடும் வெள்ளிக்கிழமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபிகள் நாயகம் மீது ஸலவாத்து சொல்வதற்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தஹியாத்திலே நாம் ஓதக்கூடிய குறித்த ஸலவாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஓதுவோமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.